புறநதி கரையினுடைய ஓரத்திலே தாமிரபரணி தாய் உருவாகின்ற தங்கமான பூமி, அள்ளி கொடுக்கின்ற மண்ணுலகில் படைத்த உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்கு தண்ணீர், தானம் தவம் இரண்டும் தங்காவேன் உலகம் வானம் வழங்காவடின் என்ற வள்ளுவனினுடைய கூற்றுக்கேற்ப அகத்தியன் வாழ்ந்த பூமியில் நாடார்குல மக்களால் நடத்தப்படுகின்ற அற்புதமான 9 நாள் மண்டகப்படியினுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற இல்லையா இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ராபர்ட் புருஷ் அவர்களே, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அருமை தம்பி ஜெகதீஷ் அவர்களே, ஆர்.கே. காளிதாசன் நடார் அவர்களே, தென்காசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருமையண்ணன் பழனி நடார் அவர்களே, நாடார் மகாஜன சங்கத்தினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் அசோக நடார் அவர்களே, அருமை சகோதரர் அள்ளி கொடுத்த வள்ளல் என அருமை தம்பி மயோபதி ராமசாமி நடார் அவர்களே, அருமை சகோதரர் புல்லட் ராஜா அவர்களே, எனக்கு முன்னாலே வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற அருமை சகோதரி என் அன்பு சகோதரி கிராசி மாக்கலவெட் அவர்களே, அன்பு தம்பி பிராங்க்லின் அவர்களே, அருமை சகோதரர் செல்லத்துறை அவர்களே, வைகுண்டம் அவர்களே, கனகராஜ் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னாலே பேசி சிறப்பான ஆசிரியரை வழங்கி சென்றிருக்கின்ற முன்னாள் சபாநாயகர் அருமை ஐயா பி.எச். பாண்டியன் அவருடைய அன்பு மகன் மனோஜ் பாண்டியன் அவர்களே, உங்கள் அனைவரையும், விழா குழுவினர் அனைவரையும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நாங்குநேரி தொகுதி, திருநெல்வேலி நாடாளுமன்றம், பாராளுமன்றம் அத்தனை தொகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் இங்கே இருந்து அழைக்கின்ற வண்ணம் அன்பை பெற்றிருக்கின்ற அம்பை தொகுதியில் வாழ்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களே, இந்த தொகுதியிலே வசிக்கின்ற நமக்குள்ள சொந்தங்களே, பந்தங்களே, இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற ஆண்டவர்குல சமுதாய மக்களே, சான்றோர்குல சமுதாய மக்களே, நாடார்கள் திருவிழா நடத்துகின்றார்கள் என்றால் அத்தனை சமுதாய மக்கள் வந்துருவாங்க. ஏன்னா உங்க மேல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டார், பொன்னையும் நாடார் பொருளையும் நாடார். நான் பாதுகாப்பையும் தருவார்கள் இந்த சமுதாய மக்கள். ஏனென்று கேட்டால் சமுதாயம் என்பது எப்படி வளர்ந்தது, இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? உண்மை, உழைப்பு, உயர்வு, வாழ்க்கையிலே பிறருடைய இன்வெஸ்ட்மெண்ட். நம்பி அண்ணாச்சி கிட்ட கொடுத்தா அந்த பணம் அப்படியே இருக்கும். அண்ணாச்சி கிட்ட காய்கறியை கொண்டு கொடுத்தா காலையில வித்து மாலையில பணம் வந்துடும். இது விவசாயிகளின் நம்பிக்கை, வியாபாரிகளின் நம்பிக்கை. அத்தனையிலும் நம்பிக்கைக்கு பாத்திரமானது உண்மை என்ற ஒரு பாத்திரம். அந்த உண்மைக்கு பாத்திரம் உழைப்பு என்ற பாத்திரம். காலையில ஒரு நிகழ்ச்சி ஒன்றை தொடங்கிவிட்டால் கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல். உண்மை உழைப்பை மட்டுமே மூலதனமாக்கி எனக்கு 10 விரல்கள் இறைவன் கொடுத்திருக்கின்றார். அந்த 10 விரல்கள் தான் எனக்கு மூலதனம். அந்த மூலதனத்தின் மூலம்தான் ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை இந்த நாடார் சமுதாய மக்களிடம் கேட்க முடியாது. ஏனென்று கேட்டால் நான் வருகின்ற வழியிலே பார்த்தேன், பெருந்தலைவர் காமராஜர் படத்தோடு டி-ஷர்ட் போட்டுக்கொண்டு அங்கே மிக்சர் கடை மற்றும் அனைத்து விதமான கடைகளை வைத்திருக்கிறார். யார் என்று கேட்டால் சாத்தான்குளம், திருச்செந்தூர் இந்த பகுதியில் இருந்தெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் வந்து வியாபாரம் வணிகம் செய்வாருக்கு வணிகம் பேணி பிறவும் தம போல செய்யும். வணிகம் செய்வது மட்டும் வேலை அல்ல. அந்த பொருள் நாம் கொடுக்கின்ற பொருள் அந்நியர் பொருள் என்று நினைக்க கூடாது.
அப்படிப்பட்ட உடைமைக்கு சொந்தக்கார ஒரு சமுதாயம் உண்மையை மட்டும்தான் முன்னிறுத்தி முன்னேற்றத்தை கண்டது. இன்று தேரோட்டம் காண்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமுதாயத்தின் நிலை என்ன? சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு கல்வியிலே சம உரிமை கொடுக்க வேண்டும். சொத்தினிலே சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கே எடுத்துரைத்த முதல் சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம். நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடுவதும் பாடுவதும் கூத்தல்ல. நம்மளுடைய வரலாறுகளை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். மேடையில் இருக்கின்ற அத்தனை பேர்களும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கிடையாது. பெரிய கோடீஸ்வர சக்கரவர்த்தியின் பிள்ளைகள் கிடையாது. நாமெல்லாம் இங்கிருந்து உழைத்து ஒவ்வொரு படியாக முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி என்று இன்று 18ஆம் படியிலே இருக்கின்றோம். உயர்ந்த இடத்தில். அதற்கு முதல் காரணம் கல்வி. அந்த கல்விதான் எண்ணென்ப ஏழை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழ உயிர்க்கின்ற வள்ளுவர். திங்கள் முடி சூடுமலை, தென்றல் வந்து விளையாடுமலை, தங்கு புயல் சூடுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, குற்றால பொதிகை மலை எங்கள் மலையே. இது யார் பாடியது? அகத்தியர் வாழ்ந்த பூமி. இந்த பூமியில் ஒரு காலத்தில் நாடார்களை பார்த்தாலே தீட்டி என்று சொன்ன ஒரு இழிவான நிலையில் இருந்த மக்கள் இன்று பாவனாசத்தில் 9ஆம் நாள் திருவிழா காடுகின்ற மிகப்பெரிய சமுதாயம். இந்திய திருநாட்டின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு சமுதாயம். சென்னை மாநகரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கின்ற ஒரு சமுதாயம். அது வியாபாரத்தில், கல்வியில். ஒரு மனிதருக்கு எது வேண்டும்? கல்வி வேண்டும். கல்வி வேண்டும். அதுதான் நிலையான செல்வம். இம்மை பயக்குமால், ஈகை குறைவின்பால், தம்மை விளக்குமால், தாமுடரா கேடும்பால், எம்மை உலகத்து யாம் காணோம் கல்வி போல் மம்மரருக்கு மருந்து. எப்படிப்பட்ட அற்புதமான கல்வியை இந்த நாட்டிற்கு, இந்த சமூகத்திற்கு மற்ற சமுதாய மக்களும் எழுச்சியோடு வாழ வேண்டும். கல்வி இருந்தால்தான் யாரும் சிறப்பாக வாழ முடியும். இன்று பாராளுமன்றத்திலே இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ராபர்ட் புரூஸ் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றார். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்க கூடாது. அங்க போடோண்ட அப்படி நீட்டக்கூடாது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். வாயினால் வார்த்தைகளை விட்டுவிடலாம், ஆனால் அதனை செயலாக்குவது கடினம். 5 ஆண்டுகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் சொல்லேன் அல்லே நீ கூறும் மன்னன் நிலம். ஒரு மனிதன் சாதாரணமாக பாமரனும் இந்த மக்களை, இந்த மேடையில் இருக்கின்றவர்களை பார்க்க வேண்டும், தன்னுடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்றை மட்டும் இந்த வேளையிலே சொல்ல காத்திருக்கின்றேன். சொல்லுக சொல்லீர் பயனுடைய, சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல். இது சட்டமன்றத்திலே வள்ளுவரின் காலடிக்கிலே எழுகின்ற குரல். வார்த்தையில் இருக்கின்ற வருகின்ற வார்த்தைகள் செயலாக வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும். அதுதான் சட்டமன்றத்தினுடைய விதி, பாராளுமன்றத்தினுடைய விதியும் அதுதான். கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் 5. நீங்கள் எல்லாம் இங்கே இருந்து, மேடையில இருந்து, கீழே இருந்து நிகழ்ச்சிகளை அற்புதமாக கண்டு கசித்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ரசனைக்கு பேர் போடுவதற்கு இவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்திலும் பெர்மிஷன் வாங்க வேண்டும் என்று. எத்தனை பேர்களை பேச வேண்டும்? மாவட்ட கண்காணிப்பாளர் குறிப்பிட்டவர்கள் பெயரை சொல்லி நீங்கள் மேடையிலே பாடக்கூடாது, பேசக்கூடாது என்று ரிஸ்ட்ரிக்டடான வார்த்தைகள். சட்டம் தன் கடமையை செய்யும். அப்படிப்பட்ட இன்னர்களுக்கு மத்தியில் இங்கு எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அரசியல் களத்தில் நிற்கின்றோம். உங்களை நம்பி தயவு செய்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகின்றேன். வாக்குகளை யாருக்கு வேண்டுமானாலும் அளியுங்கள். ஆனால் வாக்குகளுக்கு துட்டு வாங்கிக் கொண்டு ஓட்டுகளை நாடார் பெருமக்கள், உழைத்து வாழ்கின்ற பெருமக்கள்
அள்ளி கொடுக்கின்ற மக்கள் நீங்கள் வாங்காதீர்கள். இது அப்பன் பாவநாசன் சாமியுடைய ஆணை மீது இட்டு சொல்கின்றேன். காசு வாங்கி மீண்டும் 200 ஆண்டுகள் அடிமை சாசனம் எழுதி வைக்காதீர்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பே திருவாங்கூரில் சமசாரம் நம்மளை அடிமைப்படுத்த ஆண்டது. தோல் சலை அடியக்கூடாது, வேட்டி மேலே கட்டக்கூடாது, மீசை வைக்கக்கூடாது, கைத்தடி வைக்கக்கூடாது, அத்தனைக்கு வரி. இந்த வரிக்கெல்லாம் காரணம் அடிமை விலங்குகள் உடைக்கப்பட்டு இன்று ஆளுகின்ற ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு நீங்கள் வருகின்ற காலங்களில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு ஓட்டுரிமை என்பது மிகப்பெரிய முக்கியமான உரிமை. கையேந்தாதீர்கள். அரசியல்வாதிகளிடம் நான் சொல்லுகின்றேன், அரசியல்வாதியிடம் கையேந்தார்கள். யுவர் சர்வன்ட். நாங்கள் உங்களுக்கு பணி செய்ய வந்திருக்கின்றவர்கள், பணி செய்ய வந்திருக்கின்றவர்கள். எங்களை பணி செய்வதற்கு உத்தரவிடுங்கள். லோ மணி எதிர்பார்க்காதீர்கள். கல்வி ஒரு மனிதன் அரசியல்வாதிகளிடம் எதிர்பார்க்க வேண்டியது என்னவென்றால் அடிப்படை விதிகள், உள்ளாட்சித்துறை விதிகள், எந்தெந்த துறையில் எதை பெற வேண்டும் அதை கேளுங்கள். காசு மட்டும் வாங்காமல் ஓட்டு போட்டு பழகி பாருங்கள். உங்களுடைய நிலை இன்னும் ஒரு நிலைக்கு வரும் என்பதை சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பை எனக்கு தந்து இங்கே பேச வாய்ப்பளித்த விழாக்குழுவினர் அவர்களுக்கும், இங்கே சுத்துப்பட்டி கிராமத்தில் இருந்து நான் கண்ட காட்சியை இங்கே ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. கொரோனா காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலயம், ஐயனார் குளம் என்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் அங்கே மருத்துவரை கூட சென்று பார்க்காத வண்ணம் இறைவன் அங்கே ஆட்சி செய்கின்ற ஒரு இடமாக காட்சி தந்தது. நான் கடந்த நாள் ஒரு வாரத்திற்கு முன்பு திருவிழாவுக்கு சென்றிருந்தேன். அங்கே வழக்கு இல்லை, வம்பு வசை இல்லை, காவல்துறையிலே வழக்கு இல்லை, குற்றமில்லை. யார் வேண்டுமானாலும் இறைவன் பார்த்துக் கொண்டான். அங்குதான் ஒற்றுமையை காண முடிந்தது. அரசியல் கொடிகள் இல்லை, இறைவனுடைய உத்தரவு. ஆனால் இன்று நான் மேடையில பேசணும்னா நிறைய பேசலாம். அரசியல் பேசணும்னா என் தம்பி டேவிட் இருக்கா, ஜெகதீஷ் இருக்கா, கொஞ்சம் வருத்தப்படுவான். சமீபத்தில் ஒரு வார்த்தைய நான் ஒரு வேண்டாமா கும்பிட்டா, சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசினார். சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசினார். என்ன பேசினார்னா, இது அரசியல் இல்ல, இப்படி போட்டா படுக்கிறது, இப்படி போட்டா நிக்கிறது. இறைவன் ஆளுகின்ற பூமி. இங்கே இந்தியா 145 கோடி மக்களை வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறது. இந்த நாடு அனைத்து மக்களும் பாதுகாப்பாக வாழ்கின்றார்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் ஆன்மீகம். அதைத்தான் தந்தை பெரியாரை விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கினார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், இறைவன் என்று இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அதற்கு இந்த மேடையை சாட்சி. இங்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், இந்து மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், ஐயாவளி மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இறைவனை பழிக்கின்றவர்களை நான் இந்த வேளையில் பழித்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே நீங்கள் மகிழ்வுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல், நீதியும் நெறிவோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் நிலையா வண்ணம் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமுற்று தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேடி நீர் காலமெல்லாம் வெள்ளியருடனே வாழ்ந்து பூணூல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழி. எல்லா இறைவனுடைய திருவருளால் ஒன்றுக்கும் விளைய வேண்டாம். யுகவரத நாடை கன்றுக்கு பால் போலும் கண்ணுக்கு இவை போலும் என்று மக்கா உங்களிடம் இருந்து அரசு வாழ்த்துக்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அள்ளி கொடுத்து அக்ஷய பாத்திரமாக
அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக தர்மம் தாங்கி இருந்து வாழ்வி தாழ்வில்லாமல் என்று சொல்லி வணங்கி விட வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அறிவுடன் அவர்களையும் அருமை தம்பி எங்க பாருங்க உன் முகத்தை காண்டப்பா ராஜா அவர்களையும் மற்றும் என்னுடைய சகோதர சொந்தங்களையும் இசை கச்சேரி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பிரைட் செல்வம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா ராமசாமி நாடா வாழ்க வளர்ந்த எல்லாம் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆண்டுகள் 100 கடந்து இறைவன் அருளால் இதை மாதிரி 1000 ராஜராஜ சோழன் மாதிரி வாழ்க்கையில எதையும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தில் எதையும் கொண்டு போவதில்லை, அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகின்றேன். பாதுகாப்பு கொடுத்த காவல்துறைக்கும் எங்க மக்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப தள்ளாதீங்க, கொஞ்சம் ஆர்வமா இருப்போம். நீங்க அன்பா சொன்னீங்கன்னா கேட்டுக்கிடுவான். கம்பெடுக்க தெரியாத கூட்டமா, கல்வி கொடுக்கிற கூட்டமா, தயவு செய்து பிளீஸ் அப்படி தள்ளி விடுங்க. ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச். நன்றி. வாழ்வி தாழ்வு இல்லாமல் வணக்கம்.